மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை தாங்கி நீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் பலனும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய ஆலோசனையானது எபிரேயருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யமும் அசைக்கப்படுறது மட்டும் இல்லை, அது அழிக்கப்படும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை பிரியமானவர்களே நமக்கு தருகிறவர் சொல்றார், நான் மீண்டும் ஒரு வருஷம் இந்த ராஜ்யங்களை அசைப்பேன். ஆனா நமக்கு அசைவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அப்படி அசைவில்லாத ராஜ்யத்தை நமக்காக அவர் வைத்திருக்கிறதுனால அவர் பிரியமான நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்னன்னா, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருக்குது. இப்படிப்பட்ட அசைவில்லாத ராஜ்யத்திற்கு தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்தியிருக்கும் போது எப்படிப்பட்ட பயபக்தியோடு கூட தேவனுக்கு ஆராதனை செய்து நம்முடைய கிருபையை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு எப்படிப்பட்ட பயத்தோடு ஆராதனை செய்து நமக்கு அருளப்பட்ட கிருபையை காத்துக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உங்களில் ஒருவனாகிலும் தேவ கிருபையை இழந்தவனாய் காணப்படாதபடிக்கு மிகுந்த ஜாக்கிரதையோடு மிகுந்த பயபக்தியோடு கூட அந்த அசைவில்லாத ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கு ஏதுவாய் கிருபையை காத்துக்கொள்கிறவர்களாய் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, இந்த உலகம் அழியும், உலகத்தில் உள்ள யாவும் அழியும். மனிதர்கள் கட்டின வீடு, சேர்த்தவைகள், அவருடைய பொன் மேன்மை எல்லாம் அழியும். ஆனால் உங்களுக்காக வாழற ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு நீங்க அழிவில்லாத ராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்க. அசையில்லாத ராஜ்யத்தை வச்சிருக்கிறீங்க. ஆகையால் உன் பிள்ளைகள் மிகுந்த பயபக்தியோடு கூட உங்களுக்கு ஆராதனை செய்து இந்த கிருபையை காத்துக்கொள்ளுகிற ஒரு தயவை அவர்களுக்கு தாரும். ஜாக்கிரதையும் பிள்ளைகள் கட்டளையிடும். கர்த்தர் இப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதுப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான். நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா.
God bless you, church. Have a very blessed day. Amen.